பிக் பாஸ் வீட்டில் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா 98ஆம் நாளுங்க. நேற்று எபிசோட்லேயே பார்த்திங்கன்னா ஆரி அவர்கள் சேவ் ஆகி இருந்தார். அதுவும் அவர் சேவ் ஆகும்போது அதாவது ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஜூம் கால் மூலிமா இருந்தவங்க எல்லாருமே கைதட்டி சத்தம் போடுற மாதிரி பண்ணாங்க. இதை பார்த்த உடனே உள்ளே இருந்த மீதி போட்டியாளர்களோட முகம் கொஞ்சம் வாடின மாதிரி தெரிஞ்சுங்க. ஆரி ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இப்போ ஆரிக்கு சப்போர்ட்டாக ஓட்டுகளை குவிச்சு வராங்கன்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று எபிசோடில் அந்த கடைசி டாஸ்கில் பார்த்திங்கன்னா ஷிவானி தான் ஜெயித்தாங்க. ரம்யா கடைசியில் விட்டதுக்கப்புறம் ஷிவானி ஜெயிச்சிருந்தாங்க. அதை கமல் அவர்களும் பாராட்டி இருந்தாருங்க. அப்புறம் சோம் அவர்கள் ஜெயிச்சதுக்காக சோமோட அம்மா கூட இவங்க 2 பேரும் வீடியோ காலில் பேசுகிற மாதிரி தெரிஞ்சுச்சு. இதெல்லாமே பார்க்குறக்கு நல்லா தாங்க இருந்தது. இன்றைக்கி நாளில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ஓட்டுகள், அதாவது ஓட்டின் அடிப்படையில் ஒவ்வொருத்தராக சேவ் ஆகி இருக்காங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடி கடைசியில் இருக்கிறவங்க ரம்யா மற்றும் ஷிவானி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதில் இவங்க 2 பேருக்கிடையே தான் வாக்குகள் ரொம்பவும் க்ளோஸாக இருந்ததாக சொல்லப்படுதுங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த வாரத்தோட தொடக்கத்திலிருந்து ஷிவானி தான் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் இருக்கும், 2 பேருமே வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில் ஷிவானி தான் வெளியும் போயிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் மறுபடி பார்த்திங்கன்னா ரம்யா அவங்களுக்கு வாக்குகள் குறைவாக இருந்தாலும் அவங்களும் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முடிவெடுத்து யோசிச்சு இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே நடக்கிற மாதிரி ஒரு பெட்டி, அதாவது பணப்பெட்டியை உள்ளே அனுப்பிச்சிருந்தாங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சதான். அதே மாதிரி இந்த சீசன்லையும் அனுப்பிச்சாங்க. மறுபடி பார்க்கும்போது அந்த பணப்பெட்டியை யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை வாங்கிட்டு ரம்யா மற்றும் பாலா இவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதாகவும் தெரியப்படுதுங்க. ஏன்னா ஆரி அவர்களுக்கு இப்போ மக்கள் சப்போர்ட் அதிகளவு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. போன வாரமே பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் ஆரிக்கு சப்போர்ட்டாக பேசினதுக்கப்புறம் ஆரி வெளியே போய் கடைசியில் கத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதன் அடிப்படையில் கன்ஃபார்மாக இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, அதனால் நாம் வெளியே போயிடலாம், கொஞ்சம் பணமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செஞ்சதாக சொல்லப்படுதுங்க. ஒரு வழியாக சோம் பார்த்திங்கன்னா ஃபைனலிஸ்ட் ஆகி ஃபைனலும் போயிட்டாரு. ஆரியும் அதே மாதிரி ஃபைனல் போயிட்டாரு. மீதி இருக்கிற போட்டியாளர்கள்லேருந்து கன்ஃபார்மாக யார் யார் போவாங்க அப்படின்னு சொல்லி விவரம்லாம் இன்றைக்கி தெரிஞ்சிருமாமாங்க. கடைசி வாரமாவது எல்லோரும் சண்டை கட்டாமல் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கமல் இன்னைக்கு சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியுதாமாங்க. ஆரம்பத்துலேருந்தே மாறி மாறி எல்லோரும் ஒருத்தர் குறை சொல்லிட்டு சண்டை கட்டிகிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் கடைசி வாரம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க, உங்களுக்காக விளையாடுங்க, அதே சமயம் எதுக்கும் யாரையும் விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் இவர் இன்னைக்கு சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியுதுங்க. இதை தாண்டி மறுபடியும் பார்த்திங்கன்னா பழைய ஹவுஸ்மேட்ஸ், அதாவது போட்டியாளர்களாக இருந்த சில பேர் மறுபடியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர இருக்காங்களாமா. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் கன்ஃபார்மாக வரும் வாரத்தில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க, யார் ஜெயிச்சு இந்த டைட்டில் வின்னராக ஆனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதோடு இந்த பிக் பாஸ் சீசன் 4 உங்களை முழுமையாக திருப்திப்படுத்துச்சா, இல்லை எந்தெந்த விஷயம்லாம் போர் அடிச்சுன்னு நினைக்கிறீங்க? அதையெல்லாம் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.